ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக படிங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்காகவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 49 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ப்ளஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் அப்படின்ற மாதிரி 2012லேருந்து 24 வரைக்கும் நடந்ததில் ஒரு 35 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய தாக்கம்ன்றது எப்படி இருக்குன்றதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு ஒரு 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஒரு 50 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு நான் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஸோ சிலபஸை கையில் வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் கையில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டே வரப்போ அது நம்ம சிலபஸில் இருக்கா அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள், படிங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான லிங்க்கை நான் வந்து இது வந்து ட்ரைவில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு நான் ட்ரைவ்லேயே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரைவ் லிங்க் வந்து நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேயே நான் வந்து பின் பண்ணி விடுறேன். இதை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு நாளாக வந்து நீங்கள் வந்து அதில் வந்து டே பை டே இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி 49 செட்டுன்னு இருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அந்த வருஷத்தில் எந்த டேயில் எக்ஸாம் நடந்துச்சோ அந்த டேட்டோடு வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டே பை டே ஒவ்வொரு நாளாக வந்து ஒவ்வொரு பிடிஎஃபாக எடுத்து ஓப்பன் பண்ணி படிங்க, ஓகேங்களா? இப்போ இது 1/8/2022 அப்படின்னாக்கா ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ஊமை தொடர் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்ற மாதிரி இதுவும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அடுத்து பழமொழி விளக்கும் பொருள் கொடுத்துருக்காங்களா, சிலபஸில் இருக்குங்களா? சிலைமல் எழுத்து போல் அப்படின்னாக்கா நிலைத்து நிற்பது. ஸோ இது வந்து பழமொழி விளக்குறது. அடுத்தது செய்பாட்டு வினைத்தொடர் பார்த்துருந்தோமா? செய்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னாலே வந்து ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றது. ஸோ இது நம்ம பார்க்கும்போதே தெரிகின்றது, ஓகேங்களா? ஒயிலாட்டம் இரு வரிசை நின்று ஆடப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ பட்டது அந்த மாதிரி வரணும். மேம் இங்கே தானே படுகின்றது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சென்டென்ஸை பாருங்கள், ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று தான் ஆடப்படுகின்றன, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எவ்வகை வாக்கியம். இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். ஏன்னா மாலதி மாலையை தொடுத்தாள், அப்போ ஐன்றது நமக்கு வெளிப்படையாக வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சால தவ நனி உருன்னு வந்தாலே உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சிலபஸை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரீவியஸ் கொஸ்டினாக பாருங்கள், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சம், வினையச்சம்னாலே உள்ள முடியணுங்களா? இதை கேட்ட அப்படின்னாக்கா பெயரெச்சம், சரிங்களா? கேட்டல் அப்படின்னாக்கா தொழிற்பெயர், அல்லுன்னு தள்ளுன்னு வந்தாலே தொழிற்பெயர் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ தனிந்தது என்ற சொல்லுடைய வேர்ச்சொல் என்ன, தனி, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் வந்து ட்ரைவ் லிங்க்கில் கொடுத்துட்றேன், இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னாக்கா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கான நான் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நான் டே பை டே 25 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ கொடுக்கவா, இல்லை நீங்களே வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்த்து படிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரின்றத நீங்கள் தான் வந்து கமெண்டில் சொல்லணும். ஸோ உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது நான் வந்து தொடரலாமா வேணாமான்றதை நான் டிசைட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ டெய்லி 25 கொஸ்டின்றது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நம்ம அப்டேட்டட் தமிழ் நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம டாப்பிக்கில் உள்ள கண்டென்ட்டுக்கான கொஸ்டின் டைப் எப்படி இருக்கும், அதோடக்கான மாடல் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு புரிதல் தான் நமக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதே மாதிரி டே பை டே 25 கொஸ்டின்றது நான் அப்லோட் பண்ணவான்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு லிங்க்காக கொடுத்துட்றேன், சரிங்களா ஆஃபீஸர்? இது வந்து எலிஜிபிலிட்டி இதுங்களா? இப்போ அதே பாருங்கள், இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங், ஓகேங்களா? அதாவது வந்து எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோரிங், அதாவது வந்து குரூப் 2, 4 அந்த மாதிரி எக்ஸாம் நடந்திருக்குங்களா, அதில் கேட்டது தான். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2012லேருந்து 24 வரைக்கும் நடந்த எக்ஸாமுக்கான எல்லா கொஸ்டினும் இதில் இருக்கும். இதுலேயுமே நீங்கள் எல்லாத்தையும் படிக்காதீங்க, நம்ம சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் பாருங்கள், ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ உங்களுக்கு இது எனக்கு புரியணும், நீங்கள் சொல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணி அப்படின்னா கூட நான் டெய்லி உங்களுக்கு 25 கொஸ்டின்றதை கண்டிப்பாக டீச் பண்ணி கொடுத்துட்றேன், சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.